A to Z of ஸ்பெல்லிங் ரூல் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சென்ற பாடத்தில் சிங்குலர் நவுனை ப்ளூரலாக மாற்றும்போது என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த பாடத்தில் ஒரு வெர்புடன் சஃபிக்ஸஸாக ed அல்லது ing சேர்க்கும்போது என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றன என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக ஸ்பெல்லிங் ரூல் சஃபிக்ஸஸ் 1க்கு செல்லலாம். வெர்பின் கடைசியில் இ வந்திருந்து அதை நாம் உச்சரிக்கவில்லை என்றால் அதனுடன் ed ing சேர்க்கும்போது அந்த ஈயை விட்டுவிட வேண்டும். உதாரணமாக பேக் இந்த வார்த்தையில் ஈயை நாம் உச்சரிப்பதில்லை. இதனுடன் ing அல்லது ed சேர்க்கும்போது நாம் அந்த ஈயை விட்டுவிட வேண்டும். பேக்கிங் இதில் பார்த்தீர்களானால் ஈ விட்டுவிட்டு ing சேர்க்கப்பட்டுள்ளது. அதே போன்று வெர்பின் கடைசியில் இஇ ஒய்இ ஓஇ வந்திருந்து அதை நாம் உச்சரிக்கவில்லை என்றால் அதனுடன் ing சேர்க்கும்போது அந்த ஈயை விட்டுவிடக்கூடாது. உதாரணமாக ஃப்ரீ இந்த வார்த்தையை பார்க்கிறீர்கள். இதில் 2 இ கொண்டு இந்த வார்த்தையானது உருவாகியுள்ளது. இதனுடன் ing சேர்க்கும்போது நாம் அந்த ஈயை விட்டுவிடக்கூடாது. ஃப்ரீயிங் என்று ing ஈயுடன் சேர்த்தே எழுத வேண்டும். அதே போன்று டை இது கடைசியில் ஒய்இ கொண்டு உருவாகியுள்ளது. இதனுடன் ing சேர்க்கும் போதும் ஈயை விட்டுவிடக்கூடாது. டையிங் என்று தான் எழுத வேண்டும். அதே போன்று ஹோய் ஓஇ என்னும் இந்த எழுத்தை கொண்டு முடிந்துள்ளது. இதனுடன் ing சேர்க்கும் போதும் ஈயை விட்டுவிடாமல் ஹோயிங் என்று தான் எழுத வேண்டும். ஸ்பெல்லிங் ரூல் சஃபிக்ஸஸ் பாடம் 2ற்கு செல்லலாம். வெர்பின் கடைசியில் வவ்வல் வந்திருந்து அதனுடன் எல் எனும் கான்சனன்ட் வந்துள்ள வார்த்தைகளுடன் ed அல்லது ing சேர்க்கும்போது அந்த எல்லை இரட்டிப்பாக்க வேண்டும். உதாரணமாக ட்ராவல் என்னும் வெர்பை பார்க்கிறீர்கள். இந்த வெர்பில் ஈ ஆனது வவ்வலாகும். அதனுடன் எல் சேர்ந்து இந்த வார்த்தையானது உருவாகியுள்ளது. இதனுடன் ed அல்லது ing சேர்க்கும்போது அந்த எல் ஆனது இரட்டிப்பாகி ட்ராவல்டு என்று மாறியுள்ளதை பார்க்கிறீர்கள். ஸ்பெல்லிங் ரூல் சஃபிக்ஸஸ் பாடம் 3க்கு செல்லலாம். வெர்பின் கடைசியில் ஒரு வவ்வல் மற்றும் கான்சனன்ட் வந்திருந்து அந்த கடைசியில் உள்ள கான்சனன்ட் மீது அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கும் வார்த்தைகளில் அதனுடன் ed அல்லது ing சேர்க்கும்போது அந்த கான்சனன்ட்டை இரட்டிப்பாக்கி எழுத வேண்டும். உதாரணமாக ரெஃபர் இந்த வார்த்தையில் ஆறானது அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கப்படுகிறது. இதனுடன் ed அல்லது ing சேர்க்கும்போது அந்த ஆரை இரட்டிப்பாக்கி எழுத வேண்டும். ரெஃபர்ட் ரெஃபரிங். ஸ்பெல்லிங் ரூல் சஃபிக்ஸஸ் 4ற்கு செல்லலாம். வெர்பின் கடைசியில் ஒரு வவ்வல் மற்றும் கான்சனன்ட் வந்திருந்து அந்த கடைசியில் உள்ள கான்சனன்ட் மீது அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கவில்லை என்றால் அதனுடன் ed அல்லது ing சேர்க்கும்போது அந்த கான்சனன்ட்டை இரட்டிப்பாக்க தேவையில்லை. உதாரணமாக டார்கெட் இதில் கடைசியில் உள்ள இ ஆனது வவ்வலாகும். அதனுடன் டி என்னும் இந்த கான்சனன்ட் சேர்ந்து இந்த வார்த்தையானது உருவாகியுள்ளது. இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது டார்கெட் என்று டி மீது குறைவாக தான் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறோம். எனவே இதனுடன் ing சேர்க்கும்போது அந்த டீயை இரட்டிப்பாக்கக்கூடாது. டார்கெட்டட் என்று அப்படியே எழுத வேண்டும். அதே போன்று டார்கெட்டிங் என்று எழுதும் போதும் அந்த டீயை இரட்டிப்பாக்காமல் அப்படியே ing சேர்த்து எழுத வேண்டும். ஸ்பெல்லிங் ரூல் சஃபிக்ஸஸ் பாடம் 5ற்கு செல்லலாம். வெர்பு ஒரு சிலப்பலாக இருந்து அதன் கடைசியில் ஒரு வவ்வல் மற்றும் ஒரு கான்சனன்ட் வந்திருந்தால் அதனுடன் ed அல்லது ing சேர்க்கும்போது அந்த கான்சனன்ட் இரட்டிப்பாகும். உதாரணமாக ஸ்டாப்
இது ஒரே ஒரு சிலப்பலால் உருவான ஒரு வெர்பாகும். இதில் ஓ என்னும் ஒரே ஒரு வவல் மட்டும் இருப்பதை பார்க்கிறீர்கள். அதன் அருகில் பி என்னும் கான்சனன்ட் உள்ளது. இதனுடன் ஐஎன்ஜி சேர்க்கும்போது அல்லது இடி சேர்க்கும்போது அந்த கான்சனன்ட்டு இரட்டிப்பாகும். ஸ்டாப்டு என்று பி ஆனது இரட்டிப்பாகி உள்ளது. ஸ்டாப்பிங் பி ஆனது இரட்டிப்பாகி உள்ளதை பார்க்கிறீர்கள். ஸ்பெல்லிங் ரூல் சஃபிக்ஸஸ் பாடம் 6க்கு செல்லலாம். வெர்பின் கடைசியில் 2 வவல் மற்றும் ஒரு கான்சனன்ட் வந்திருந்தால் அதனுடன் இடி அல்லது ஐஎன்ஜி சேர்க்கும்போது அந்த கான்சனன்ட்டை இரட்டிப்பாக்க கூடாது. உதாரணமாக ட்ரீட், இதில் 2 வவலானது வந்துள்ளது. அதனுடன் டி என்னும் கான்சனன்ட் வந்துள்ளது. இதனுடன் நம்ம இடி அல்லது ஐஎன்ஜி சேர்க்கும்போது அந்த டி இரட்டிப்பாகாமல் அப்படியே வந்துள்ளதை பார்க்கிறீர்கள். ட்ரீட்டட், ட்ரீட்டிங் என்று தான் எழுத வேண்டும். ஸ்பெல்லிங் ரூல் சஃபிக்ஸஸ் பாடம் 7க்கு செல்லலாம். வெர்பின் கடைசியில் சி என்னும் கான்சனன்ட்டுடன் வந்திருந்தால் அதனுடன் இடி அல்லது ஐஎன்ஜி சேர்க்கும்போது அந்த இடி அல்லது ஐஎன்ஜி சேர்ப்பதற்கு முன்பாக கேவை சேர்க்க வேண்டும். உதாரணமாக பிக்னிக் என்னும் இந்த வார்த்தையில் கடைசியாக சி ஆனது கொண்டு இந்த வார்த்தை உருவாகியுள்ளது. இதனுடன் நாம் இடி அல்லது ஐஎன்ஜி சேர்ப்பதற்கு முன்பாக கே என்னும் கான்சனன்ட்டை சேர்க்க வேண்டும். பிக்னிக்கிங், பிக்னிக்டு என்று தான் எழுத வேண்டும். அதேபோல் பிக்னிக்கர் என்று தான் எழுத வேண்டும். We will meet the next lesson. Thank you.